வணக்கம். நம் எல்லோரிடமும் ஞானம் உள்ளது. நாம் யாருமே முட்டாள்கள் கிடையாது. ஆனா, நம்மிடம் இருக்கும் ஞானத்தால் நமக்கு ஏதாவது பயன் இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம கொஞ்சம் பொறுமையா கவனிச்சாலே நெறைய விஷயங்கள புரிஞ்சுக்கலாம். நமக்கு நெறைய தெரியும். நாம ஆனா அத நம்ம நுணுக்கமாக கவனிச்சு உள்வாங்கிக் கொள்வது கிடையாது. இப்போ நம்மில் பலருக்கும் பார்த்தீங்கன்னா, யாராவது ஒரு ஆதர்சம் இருப்பாங்க. ஒரு நடிகரோ, ஒரு அரசியல்வாதியோ, ஆன்மீகவாதியோ, எழுத்தாளரோ, விளையாட்டு வீரரோ இல்லையா? எதன் காரணமாக அவங்க ஆதர்சமா இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அவங்க வாழ்க்கைய வாழும் விதம், அவங்களுடைய அழகு, அவங்களுடைய ஆளுமை, அவங்களுடைய அறிவுத்திறன் இப்படி ஏதாவது ஒன்று நம்மள கவர்ந்திருக்கும். நம்மளை எந்த விதத்திலயும் கவராத ஒருவர் நம்முடைய ஆதர்சமாக இருக்க மாட்டார். அப்படிப்பட்ட யாரையும் நாம விரும்ப மாட்டோம். ஸோ ஒருத்தரை நம்ம ஆதர்சமாக கருதுறோம் அப்படின்னா, அவரிடம் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அது நம்மகிட்ட இல்ல. அதனால தான் அவர ஆதர்சமாக கருதுகிறோம்னு பொருள். இல்லையா? அப்போ அதைப்போல நம்மள ஆதர்சமாக யாராவது கருதுறாங்களா? நம்ம வீட்ல நம்ம பசங்க, இல்ல நம்மளுடைய நண்பர்கள், வேலை செய்யும் இடத்தில், இல்ல பொது இடத்துல ஏதாவது நம்மள கவனிக்கிறாங்களா? யாராவது நம்மள முக்கியமானவர்ன்னு கருதுறாங்களா? யோசிச்சு பாருங்க. அப்படி கருதுனா அது எதன் பொருட்டாக இருக்கும்? நம்ம பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள என்ன இருக்குங்கிறத நாம எல்லோரிடமே வெளிப்படுத்திக் கொள்ள மாட்டோம். நம்மிடம் ஞானம் இருக்கலாம், நம்மிடம் ஏதாவது ஊனமும் இருக்கலாம், நம்மிடம் உடம்புல ஏதாவது தேமலும் இருக்கலாம். இது எல்லாத்துட்டயும் காமிச்சுக்கிட்டு இருப்போமா? இல்ல, இல்லையா? ஸோ நம்மிடம் என்ன இருக்குங்கிறது யாராவது ஒரு சிலருக்கு தான் தெரியும். இப்போ இந்த ஞானம்ங்கிறது ரொம்ப நுட்பமான விஷயம். இது வாழ்க்கை குறித்த ஒரு புரிதல். அத நாம எளிதில் யார்ட்டயும் வெளிப்படுத்த மாட்டோம். ஏன்னா, நம்மள பலருக்கும் நம்ம சாதாரண மனிதர்கள் நம்மளுக்கு என்ன தெரியுங்கிற எண்ணம் இருக்கும். அப்படி இல்லன்னா, நம்மள பத்தி அதீதமாக கற்பனை பண்ணியிருப்போம். நம்மளுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ட்டு. அதன் அடிப்படையில தான் நம்மள நாம வெளிப்படுத்திக்கிட்டு இருப்போம். ஆனா, நம்ம எவ்வளவு வெளிப்படுத்திக்கிட்டாலும், ரொம்ப நுட்பமான புரிதல்கள எளிதில் வெளிப்படுத்திக் கொள்ள மாட்டோம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு தைரியம் கிடையாது. ஏன்னா, இல்ல எல்லாருமே ஞானிகள்னு தங்கள வெளிப்படுத்திக் கொள்ளலாம்ல. எல்லா இடமும் ஞானம் இருக்குன்னு பல ஆன்மீக வழிமுறைகளும் சொல்கின்றன. ஆனா, ஏன் எல்லாரும் சொல்லிக்கிறது கிடையாது? ஏன்னா நம்மளுக்கு தெரியும். அதெல்லாம் ரொம்ப நுட்பமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். அப்போ நாம அந்த ஒரு தெளிவும், உறுதியும் நமக்குள்ள வர்ற வரைக்கும் நாம் முழுதாக பகிர்ந்து கொள்ளவே முடியாது. அப்போ அந்த தெளிவு எப்போ நமக்குள்ள வரும்? அது ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா, அது நம்மளுக்குள்ள அது புரியும். இது சொல்லலாம், இது வெளிப்படுத்தலாம். அது ஒரு மரத்தில் ஒரு கனி கனிவதைப் போல, காய் கனிவதைப் போலன்னு சொல்லலாம். அது எப்போ அது அந்த புளிப்பு, கசப்பெல்லாம் மாறி கரெக்ட்டா இனிப்புக்கு மாறுது. சொல்ல முடியுமா? சில பழங்கள் ரொம்ப பழுத்துருச்சுன்னா சாப்பிட முடியாது. சில பழங்கள் பழுக்கலன்னா சாப்பிட முடியாது. சில பழங்கள் சரியான பதத்தில பழுத்தா தான் அந்த கிரிஸ்பா நல்லாயிருக்கும். கிரன்ச்சியா இருக்கும். கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அதேபோல தான் ஞானம்ங்கிறது ஒரு சரியான ஒரு கனிதல்னு சொல்லலாம். அப்போ அந்த கனிதல் நமக்குள்ள உருவாகும்போது நமக்கு தெரியும் அது. அது வரைக்கும் நம்ம தேடிக்கிட்டு தான் இருப்போம். அதுதான் ஒரு அழகும் கூட. ஏன்னா நம்ம எளிய மனிதர்கள். ஆனா அதே சமயம் நம்மிடம் ஞானம் இருக்கு. அதனால தான் நம்ம யாரும் நம்மள ஞானிகள்னு முன்வைத்துக் கொள்வது கிடையாது. நம்மளுக்கு தெரியும் நுட்பமா. நாளைக்கே நம்மள ஒரு பெரிய மனிதர் ஒருத்தர் கூப்ட்டு, "தம்பி நீ ஞானம் அடைஞ்சிட்டப்பா. இனிமேல் நீ தான் என்னுடைய ஆஸ்தான ஞானி" அப்படின்னு சொன்னான்னா சரின்னு சொல்லுவோமா? உள்ளுக்குள்ள பதட்டம் தான் எழும் இல்லையா? எப்படி செய்வோம்? என்ன செய்வோம்? அப்படின்னு. ஏன்னா நமக்கு தெரியும் நாம அது கிடையாது அப்படின்னு. நான் எப்போதுமே சொல்வது என்னன்னா, நாம் யார் என்று நமக்கு தெரியாவிட்டாலும், நாம் யார் அல்ல என்பது நம் எல்லோருக்குமே தெரிந்திருக்கும். நாம் இல்லாத ஒன்றை இருக்குன்னு யாருமே சொல்லிக்க மாட்டோம். எல்லோரிடமும் ஒரு அடிப்படையான அறம் இருக்கு. அந்த அறத்திலிருந்து நாம அதிகம் பேர் வழுவது கிடையாது, விலகுவது கிடையாது. உண்மையில் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான விஷயங்கள். இப்போ இத புரிஞ்சுக்கணும் நாம.
இப்போ இந்த புரிதல் வந்து உண்மையில் ஞானத்தை காட்டிலும் பெரியதுன்னு சொல்லுவேன். ஏன்னா, நம்மிடம் ஞானம் இருக்குன்னு தெரியும். ஆனா, அத வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. அத வெளிப்படுத்தும் அளவுக்கு அது இன்னும் பக்குவம் அடையலன்னு தெரிந்திருப்பது, இன்னும் ஒரு அழகான விஷயம் இல்லையா? எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட இருக்கிறத வெளிக்காட்டுறதுக்கு தான் பதறிட்டுருப்போம். ஏன்னா, நமக்கு ஒரு அடையாளம் வேணும், அங்கீகாரம் வேணும். மற்றவங்க நம்மள மதிச்சாங்கன்னா, நம்மளுக்கே நம்ம மேல ஒரு நம்பிக்கை உருவாகும். யோசிச்சு பாருங்க. நம்மளுக்குள்ள இருக்கிறது ஞானம்னு இல்ல, ஏதோ ஒரு திறமை நம்மளுக்கு தெரியும். அத மத்தவங்களும் ஏத்துக்கிட்டு, "ஆமா, நீங்க சொல்றது சரிதான். நீங்க ஒரு ஞானி. உங்களிடம் இருக்கும் அளவுக்கு திறமை வேற யாருக்குமே கிடையாது." அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு எவ்வளோ ஒரு பரவசமாக இருக்கும். ஆனா, அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில அந்த பரவசத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கும். அதே சமயம் அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில எதுக்கு நாம பரவசப்படணும்? நம்மகிட்ட 2 கை இருக்குன்னு நம்ம பரவசப்படுவோமா? ஆனா, தொடக்கத்தில் நம்மளுக்கு கை இருக்குன்னு தெரியும்போது ஒரு பரவசமாக இருக்கும். குழந்தைய கவனிச்சீங்கன்னா, அது கைய கால ஆட்டிக்கிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கும் படுத்துக்கிட்டே. இல்லையா? எதுக்கு? அதுக்கு அது அது வந்து அந்த உயிரோட இருப்பதோட ஒரு பரவசம் அது. அது கை இருக்கு, கால் இருக்கு, ஆட்டுது. ஆட்ட தான் அதுக்கு அந்த உடல்ல அந்த கை இருப்பதையும், கால் இருப்பதையும் உணரும். அதுக்கு எந்த குறிக்கோளும் கிடையாது. கைய வச்சு எதையும் பிடிக்க போறது கிடையாது, எடுக்க போறது கிடையாது. ஆனா, அந்த அந்த அசைவுகள் மூலமாக தான் அந்த உடல் தன்னுடைய உணர்வை அடையும். இப்ப அதைப் போல தான் நாமளும். நம்முடைய மனதில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கலாம், ஞானங்கள் இருக்கலாம், குழப்பங்கள் இருக்கலாம், கேள்விகள், சந்தேகங்கள் இருக்கலாம். அத அசைஞ்சுக்கிட்டே இருக்கணும். நகர்ந்து கொண்டே இருக்கணும், ஓடிக்கொண்டே இருக்கணும். நதி என்பது ஒரு நிகழ்வு. அது நிகழ்ந்து கொண்டே இருக்கணும். வாழ்க்கை என்பது ஒரு நிகழ்வு, நிகழ்ந்து கொண்டே இருப்பது. அப்படியே அது ஞானமும் அப்படிதான். அது நகர்ந்துகிட்டே இருக்கணும். அது தேங்கி போச்சுன்னா அது அறிவாகிவிடும். நம்மில் பலரிடமும் இருப்பது வந்து பார்த்தீங்கன்னா, ஞானம்ங்கிற போர்வையில் அறிவு தான். நம்ம இப்போ சொல்லலாம், மெட்ராஸ்காரங்களே இப்படிதான்ப்பா. இல்ல இந்த நார்த் இந்தியன்ஸே நம்ப முடியாது. இல்லையா? எதன் அடிப்படையில சொல்றோம்? நம்ம இந்தியால இருக்கிற எல்லா வட இந்தியர்களையும் சந்திச்சிருக்கோமா? எல்லா சென்னை வாசிகளையும் சந்திச்சிருக்கோமா? நம்ம ஒரு 2 பேர சந்திச்சிருப்போம், 4 பேர சந்திச்சிருப்போம். அவங்க ஏதாவது நம்மகிட்ட ஏமாத்தியிருப்பாங்க, பொய் சொல்லியிருப்பாங்க. உடனே எல்லா நார்த் இந்தியன்ஸுமே அப்படிதான்ப்பா அப்படின்ட்டுருவோம். இப்படி தான் பார்த்தீங்கன்னா, நம்முடைய பல புரிதல்கள் வந்து இப்படி பொதுப்படையானவை. யாரோ ஒருவருடைய அறிவு, அனுபவத்தின் அடிப்படையில் அவர் புரிந்து கொண்டத பொதுப்படையா முன் வச்சிருவாரு. அத எல்லோரும் ஏத்துக்குவோம். ஸோ, இப்படி தான் நம்ம ஒட்டுமொத்தமாக வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம். நம்முடைய புரிதல்கள் பலவும் வந்து காலத்தையால் பிந்தியவை. இன்றைய காலகட்டத்துக்கு ஒவ்வாதவை. அதனால தான் இன்றும் வந்து நாம ஒருவர சந்திச்சோம்னா, அவர் எந்த ஊர்க்காரரு, என்ன சாதிய சேர்ந்தவரு அப்படின்னு கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம். ஏன்னா சாதிய கண்டுபிடிச்சிட்டோம்னா, அவருக்கு ஒரு பொதுப்படையான ஒரு அடையாளத்த போட்டுற முடியும். இந்த சாதிக்கு சார்ந்தவன்னா இவன் இப்படி தான் இருப்பான். இவன நம்பலாம், இவன நம்பக்கூடாதுன்னு நெனச்சுக்குவோம். இதெல்லாம் ஞானம் கிடையாது. இது அறிவும் கிடையாது. இதெல்லாம் ஒரு கூமுட்டத்தனம் தான் சொல்லணும். ஏன்னா, இந்த புரிதல் வந்து எப்படி கிடைச்சிருக்கு உங்களுக்கு யோசிச்சு பாருங்க. நீங்க சுயமாக கத்துக்கிட்டீங்களா? யாராவது சொல்லி தந்து கத்துக்கிட்டீங்களா? புத்தகத்த வாசிச்சு கத்துக்கிட்டீங்களா? உங்களுடைய அனுபவத்தின் மூலமாக புரிந்து கொண்டீர்களா? இப்படிதான் காலங்காலமா பெண்கள்னாலே இப்படி, ஆண்கள்னாலே இப்படி, பாகிஸ்தான்காரங்களே இப்படித்தான், இப்படின்லாம் சொல்லி தரப்பட்டு வந்திருக்கு. இதெல்லாம் கடந்து செல்வது தான் உண்மையான ஞானம். அதில பொய் இல்லாம இருக்கலாம். ஆனா, அது நமக்கு உண்மையான யோசிக்கணும். ஏன்னா, நம்முடைய அனுபவத்தில் நம்ம வட இந்தியர் யாரையுமே சந்திக்கல அப்படின்னா, வட இந்தியர்கள் எல்லாருமே பொய்யானவர்கள்னு ஒரு புரிதல் நம்மகிடம் இருந்ததுன்னா, அது பிழையானது இல்லையா? இப்போ அந்த எண்ணம் மனதுக்குள்ள இருந்ததுன்னா, ஒரு புது வட இந்தியரை சந்திச்சோம்னா, அந்த எண்ணத்தோட தான் அவர நாம அணுகுவோம். அப்ப நம்ம என்ன செய்வோம்னா, நம்மை அறியாம அவர் என்ன சொன்னாலும் பொய் சொல்றாருன்னு நிரூபிக்க முயற்சிப்போம். நம்ம மனம் வந்து அத சுட்டிக்காட்டிக்கிட்டே இருக்கும். ஏன்னா, அப்பதான் நம்முடைய அறிவும், அனுபவமும் நமக்கு வாழ்க்கை குறித்து என்ன தெரியுங்கிறதோ உண்மையாக இருக்கும். இப்ப நம்மள நாம நிரூபிப்பதற்காக இன்னொருவர் மீது குறை சுமத்த முயற்சிப்போம். இதெல்லாம் கவனிக்கணும். இதெல்லாம் மனம் போடும் நாடகங்கள், அது செய்யும் விளையாட்டுக்கள். இதெல்லாம் தான் மாயைன்னு சொல்றோம், லீலைன்னு சொல்றோம். இதெல்லாம் கவனிச்சு இதிலிருந்து வெளிவருவது தான் உண்மையில் ஞானம். இப்ப இத கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இது ஞானம்ங்கிறது கிடையாது இல்லையா? இது வந்து ஒரு விளையாட்டு போன்றது. ஒரு வந்து எப்படி சொல்றது?
ஒரு விளையாட்டு துப்பாக்கி வச்சு உங்கள சுடுறாரு, நீங்க நகர்ந்துக்கிறீங்க. நகர்ந்த உடனே இன்னொருத்தர் சுடுறாரு, அவர்ட்டருந்து நகர்ந்துக்கிறீங்க. இப்படி நம்ம அந்த தவறான புரிதல்களிலிருந்து நம்ம விலகிக்கிட்டே இருக்கோம். நகர்ந்துக்கிட்டே இருக்கோம். இது ஒரு செயல்பாடு. இத ஞானம்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த செயல்பாட்டினால என்ன நிகழுதுன்னா, நமக்குள்ள ஒரு தெளிவு உருவாகிக்கிட்டே இருக்கும். அதத்தான் அக ஒளின்னு சொல்லுவது. யோசிச்சு பாருங்க. இப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கு, பெண்கள் எல்லாருமே இப்படிதான் அப்படின்ட்டு. நீங்க ஒரு பெண்ண சந்திக்கிறீங்க, உங்க மனசுக்குள்ள இருக்கு பெண்களெல்லாம் நம்ப முடியாது, இப்போ இந்த பெண்ணையும் நம்ப முடியாதுன்னு நெனச்சிட்டு சந்திக்கிறீங்க. மாறாக அவங்க நல்ல புரிந்து கொள்ளும் திறன் கூட உங்களால நன்றாக அவங்க கூட பேச முடியுது, புரிந்து கொள்ள முடியுது. மெதுவா உங்க மனநிலையில் மாற்றம் ஏற்படுது. இல்ல பெண்கள் எல்லாருமே மோசமானவங்க கிடையாது, நல்ல பெண்களும் இருக்காங்க. அப்ப அந்த மனநிலையில் மாற்றம் ஏற்படுவதற்கு அவங்க உதவியாக இருந்தாங்க இல்லையா? இதைப் போல நீங்க சந்திக்கும் ஒவ்வொரு பெண்ணும், ஒவ்வொரு மனிதரும் உங்க மனநிலையில் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கலாம் இல்லையா? அத நிகழ அனுமதிப்பது தான் உண்மையான தெளிவுன்னு சொல்ல முடியும். உண்மையான ஞானம் என்பது அதுதான். அது பார்த்தீங்கன்னா, அது ஒரு நிலை, ஒரு மனநிலை, ஒரு வாழ்க்கை முறை. அது அடைவது கிடையாது. இது அடைஞ்சிட்டோம்னா, இதுக்கப்புறம் மனதில குழப்பமே இருக்காது, இனி கேள்விகளே இருக்காது, வாழ்க்கையில சிக்கல்களே இருக்காது, பிரச்சனைகளே இருக்காதுன்னு கிடையாது. ஆனா, அந்த நிலையை அடைஞ்சிட்டோம்னா, அதன் பிறகு நாம் தேவையற்ற குழப்பங்களில் சிக்கிக்கொள்வது குறையும். ஏன்னா, அது எவ்வளோ பெரிய புரிதல். பெண்கள் எல்லாருமே பொய்யர்கள் அப்படின்னு நம்பிட்டு இருந்தோம்னா, நாம எந்த பெண்ணையுமே சந்திக்க மாட்டோம். இப்போ ஒரு பெண் அந்த மனநிலையை மாத்தியிருக்காங்கன்னா, எவ்வளோ பெரிய விடுதலை நம்மளுக்கு தந்திருக்காங்க. எவ்வளோ பெரிய சிறையிலிருந்து நம்மளை விடுவித்திருக்கிறார். இப்படி ஒவ்வொரு மனிதரும் நம்மளுக்கு எதையாவது புரிய வைக்கக்கூடும், புதிய வகையான தெளிவை தரக்கூடும், நம்மை ஒரு ஆழமான ஒரு சிறையிலிருந்து விடுவிக்கக்கூடும். அதை கவனித்து நாம் அனுமதிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ அதற்கு நாம் முன்பே எப்போவுமே சொல்வது போல் பெரிய பெரிய நூல்கள், வரலாறு, தத்துவமெல்லாம் வாசிக்கணும்னு அவசியம் கிடையாது. இது போல் ஒரு எளிய நபர், ஒரு சின்ன வசனம், ஒரு சின்ன காட்சி, ஒரு சின்ன நிகழ்வு போதும் நம்முடைய புரிதலை மாற்றி அமைப்பதற்கு. அப்படிப்பட்ட ஒரு எளிய வரி, ஞானத்தை விட மேலானதாக நான் கண்டு கொண்டதை பாருங்கள். அது தன்னைத்தானே பெரிதாகிக் கொண்டே செல்லும் ஆன்ம ஒளி. இதுதான் ஞானத்தை விட பெருசு. ஏன்னா ஞானம்ங்கிறது ஒரு வகையான புரிதல் இல்லையா? மனிதர்கள் எல்லாமே சுயநலமானவர்கள் கிடையாது அப்படிங்கிறது ஒரு விதமான ஞானம். ஆனால் அதை அப்படியே அறுதியாக நம்பிட்டு மனிதர்கள் யாருமே சுயநலமற்றவர்கள் கிடையாதுன்னு சொல்லி நம்ம கண்ணை மூடி நம்பிட்டு வாழ்ந்தோம்னா நம்ம நிறைய விதத்தில் ஏமாந்து போவோம். அப்போ என்ன பண்ணணும்? அந்த புரிதலை சோதித்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் இங்கே சொல்லுது இந்த வரியில். ஞானத்தை விட மேலானதாக நான் கண்டு கொண்டதை பாருங்கள். அது தன்னைத்தானே பெரிதாக்கி கொண்டே செல்லும் ஆன்ம ஒளி. அந்த ஆன்ம ஒளிங்கிறது நகர்ந்து கொண்டே போகும். உண்மையில் அது பெரிதாகி கொண்டே போகுது, ஆனால் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நம்மகிட்ட இருக்கிறது ஒரு சின்ன மெழுகுவர்த்தின்னு வைங்க, அது 4 அடி தான் அதுக்கு வெளிச்சம் வரும், அவ்வளவுதான். அது போகுது நம்மளுக்கு. அதை கையில் எடுத்துக்கிட்டு நம்ம எவ்வளோ தூரம் வேணாலும் நடக்கலாம், பல 1000 கிலோமீட்டர் கூட செல்லலாம். ஏன்னா அது இருந்ததுன்னா அதை சுற்றியும் இருள் இருக்காது. இருள் இருக்கலாம், அதை அணுக முடியாது. அதுதான் ஆன்ம ஒளி. அது நமக்குள்ளே இருந்து எழணும். அது தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஞானம்ங்கிறது அதை தூண்டுவதற்கான ஒரு கருவி, அவ்வளவுதான். அறிவுங்கிறது மெழுகுவர்த்தி போல, ஞானம்ங்கிறது அந்த தீக்குச்சி போல மெழுகுவர்த்தியை ஏற்றுவதற்கு உதவிய தீக்குச்சி. அப்புறம் அதில் உருவாகுவது அந்த ஆன்ம ஒளி வெளிப்படுவது. அப்போது ஒரு 10,000 முகங்கள் கொண்ட ஒரு மெழுகுவர்த்தியில் ஒரு விளக்கை கற்பனை செய்யுங்க. ஏகப்பட்ட திரிகள் இருக்குது. ஸோ ஞானம் ஒரு திரியை ஏற்றுது, இன்னொரு ஞானம் இன்னொரு திரியை ஏற்றுது. அப்படியே பார்த்திங்கன்னா அந்த விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த ஒளி கூடிக்கிட்டே போகும். அதுதான் உண்மையில் இந்த வார்த்தை குறிப்பிடுது. ஞானம் தன் அளவில் வளராது, பெரிதாகாது. ஆனால் அந்த ஞானம் உருவாகும் போது அறியாமை நீங்கும். ஏன்னா அப்போது நமக்குள்ள அக ஒளி
அந்த ஆன்ம ஒளி வெளிப்படும். அதை ஒரு தடவை உருவாகிடுச்சுன்னா அதை நீங்கள் போக்கவே முடியாது. ஏன்னா அது நமக்குள்ளே இருந்து எழுவது, அது உண்மையில் நமக்குள் எப்போதுமே இருப்பது. நாம் தான் அதை சரியாக கண்டுகொள்ளணும். ஏன்னா நம் வாழ்க்கை நம் தேர்வு, நம் வாழ்க்கை நம் பொறுப்பு.